शांति। आज ஓம் சாந்தி. இன்று நம் அனைவரின் மிக்க சிநேகியான நிர்வர்பாயிஜி நிமித்தமாக, மேலும் அனைத்து சமர்ப்பணமான சகோதர சகோதரிகளின் அயல் நாட்டைச் சேர்ந்தவர்களும் தேசத்தைச் சேர்ந்தவரும் லௌகிக அலௌகிக பரிவாரத்தின் தரப்பிலிருந்தும் அனைத்து சகோதர சகோதரர்களின் அன்பு நினைவுகளை எடுத்துக்கொண்டு நான் வத்தனத்திற்கு சென்றேன். வத்தனத்தில் விதவிதமான டெக்கரேஷன் செய்யப்பட்டிருந்தது. ஒரு புறத்தில் மிகவும் அற்புதமான லைட் இருந்தது. இன்னொரு புறம் ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய தீபங்களின் மாலை தென்பட்டது. இன்னொரு புறம் மலர்களை பார்த்து கொண்டிருந்தேன். நான் பாபாவை பார்த்து புன்னகை செய்து கொண்டிருந்தேன். பாபா என்னை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். பாபாவிற்கு இந்த விசேஷ ரத்தினத்தின் மீது மிகவும் பெருமையாகவும் உள்ளது, மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. பாபாவின் கடமைகளை எவ்வளவு அற்புதமான விதத்தில் நிறைவேற்றி முன்னேறி வந்தார். அனைத்து பிராமண குலத்தைச் சேர்ந்தவர்களையும் அணைத்து கொண்டு ஒற்றுமையாக நடத்தி சென்றார். அநேக விதமான சேவைகளின் புதுமைகளை, விசேஷமான சேவையை செய்து காட்டினார். பாபா குழந்தையின் சிநேகத்தை பார்த்து பாபா புன்னகை செய்து கொண்டிருந்தார். பிறகு நான் கேட்டேன், பாபா அனைவரும் அவரை நினைவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றார். ஏன் இவ்வளவு சீக்கிரம் சென்று விட்டார் என்று கேட்டேன். பிறகு நிர்வர்பாயிஜி நின்று கொண்டிருந்தார். அவர் கையில் ருமால் இருந்தது. அந்த ருமாலை அவர் சுற்றி கொண்டிருந்தார். அதை கேட்ச் பண்றதுக்காக அனைவரும் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த ருமாலிலிருந்து அநேக விதமான அற்புதமான வரதானங்கள் ரூபமாக சென்றடைந்தது. பிறகு பாபா கூறினார், பாருங்கள் இந்த குழந்தை என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். குழந்தைகள் அனைவரும் அந்த ருமாலை பிடிக்க ஆரம்பித்தார்கள். அவர் பறக்கும் பறவையாகிய ஒவ்வொருவருக்கும் அவர் வரதானம் தந்து கொண்டிருந்தார். பிறகு ஏன் இவ்வளவு சீக்கிரம் சென்று விட்டார் என்று கேட்டேன். இந்த குழந்தையிடம் நீ கேள் என்று பாபா கேட்க சொன்னார். நான் நிர்வர்பாயிடம் கேட்டேன், நீங்கள் மிகவும் கவனமாக இருந்தீர்கள். உங்களுக்கு தெரியுமா, பாபாவினுடைய சமிக்ஞை, பாபா கூறியதும் நான் எப்படி அதை மாற்றம் செய்ய முடியும் என்றார். பாபாவினோட கட்டளைப்படிதான் நடக்கின்றது என்றார். சேவையினுடைய பல புதுமைகளை உருவாக்கினார். பாபா என்ன செய்விக்க விரும்புகின்றாரோ அதுதான் செய்கிறேன். பாபா பெயரை செலக்ட் பண்ணிட்டார். நான் உடனே பாபாவிற்கு சரி என்று கூறிவிட்டேன். இங்க நிறைய சேவைகளுடைய ப்ராஜெக்ட் நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்களே என்று நான் கூறினேன். பாபாவோட காரியம் இது. பாபா தான் செய்விக்க கூடியவர். அவர் அனைவரும் சேர்ந்து செய்வார்கள். பாபா அழைத்தார். நான் ஒரேடியாக நான் பறவையாக பறந்து பாபாவிடம் வந்து விட்டேன் என்று கூறினார். பாபா அவரை அணைத்து கொண்டார். அட்வான்ஸ் பார்ட்டியை சேர்ந்தவர்கள், மம்மா, தாதிகள், நிறைய சகோதரர்கள் எல்லாம் அட்வான்ஸ் எல்லாரும் சர்க்கிளாக வந்து நின்று கொண்டார்கள். அனைத்து அட்வான்ஸ் பார்ட்டிகளையும் கையோடு கை சேர்த்து கொண்டு தன்னுடைய மனதினுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அட்வான்ஸ் பார்ட்டியினுடைய காரியம் தீவிரமாக இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் தீவிரமாக வேண்டும். அதில் சிலர் விசேஷ சேவைக்கான காரியத்தில் யாருக்கு நிமித்தமான காரியமோ அந்த விசேஷமான பொறுப்பு இருக்கிறது.
நிறைவேற்ற வேண்டியிருக்கிறதோ நிறைவேற்ற வேண்டியிருக்கும். அட்வான்ஸ் பார்ட்டியினுடைய சேவையினுடைய பொறுப்பு நிறைவேற்றுவதற்காக நிமித்தமாக உள்ளார்கள். ஸ்தூலத்துல கூட நிறைய சேவையினோட படைப்பையும் கூட அந்த படைப்பை கூட அதை முன்னேற்றுவதற்காக பாபா இந்த குழந்தையை வலம் வர செய்வார். இந்த குழந்தை மூலமாக பாபா அநேக விதமான பிரேரணைகளையும் வழங்கிக் கொண்டிருப்பார். சில நேரத்துக்கு பிறகு என்ன பார்க்கிறேன் என்றால், பாபா பார்க்கிறார். பாபா என்ன செய்தார் என்றால், ஒரு புஷ்பக விமானத்தை கொண்டு வந்தார். அதில் அட்வான்ஸ் பார்ட்டியை சேர்ந்தவர்களையும் கர வைத்தார். பிறகு அயல் நாட்டிலும் வலம் வரச் செய்தார். அனைவரையும் அமர வைத்து வலம் வரச் செய்தார். விஸ்வத்தில் உள்ள அநேக குப்த ஸ்தானம் உள்ளன. அங்கிருந்து பிரத்யக்ஷதா, மேலும் நட்சத்திரங்களினுடைய கூக்குரல், நட்சத்திரங்களுடைய லைட் மூலமா நிறைய காரியங்கள் நடைபெற போகிறது என்று எங்கிருந்த நட்சத்திரங்கள் வருகிறதோ அந்த நட்சத்திரங்கள் மிகவும் சுபமான நட்சத்திரங்களாக உள்ளன. அந்த நட்சத்திரங்கள் புதிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு வரும். உலகில் அநேக விதமான பரிவர்த்தனைகள் ஏற்பட போகிறது. மேலும் பிராமணர்களுக்குள் சக்திகள், மேலும் சிநேகம், மேலும் அநேக காரியங்கள் செய்வதற்காக, புது உலக ஸ்தாபனை செய்வதற்காக, சுப காரியங்கள் செய்வதற்காக இந்த குழந்தையை பாபா அட்வான்ஸ் பார்ட்டியில் அழைத்திருக்கிறார் என்று பாபா கூறினார். நீங்கள் அனைவரும் பார்த்தீர்கள், இந்த குழந்தையினுடைய சரீரத்தினுடைய இடையே அநேக விளையாட்டுகள் நடைபெற்று கொண்டிருந்தது. அவர் அப்பொழுதும் தன்னுடைய நம்பிக்கையை இழக்கவில்லை. சரீரம் தனது காரியம் செய்து கொண்டிருந்தது. மேலும் பாபாவோட சேவையில் பாபாவையும் துணையாக வைத்துக் கொண்டு சேவையில் அநேக விதமான பிளான்ஸ் செய்து கொண்டார். கடைசியில் சேவை கூட, உடல் கூட நன்றாக சரியாகிவிட்டது. பிறகு பாபா அழைப்பிதழ் கொடுத்தவுடன் நான் இங்க பார்த்தேன், யாரையும் பார்க்கவில்லை. அவர் பறவையாக பறந்து சென்று விட்டார். பிறகு நான் சொன்னேன், எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள் என்றேன், எல்லாரும் நினைவு செய்கிறார்கள் என்று நான் சொன்னேன். பிறகு பாபா அனைவரையும் விமர்சி செய்தார். எல்லாரோட கரங்களையும் தன் கரத்தில் சேர்த்து இணைத்து கொண்டார். பிறகு ஊஞ்சல் போல ஊஞ்சலாட வைத்தார். அனைவருடைய கரங்களையும் பிடித்து கொண்டு பாபாவின் கரத்தில் கொடுத்தார். பிறகு பாபா கையில் கொடுத்தவுடன் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியோடு சொன்னார், பாபாவுக்கு பாருங்கள் எத்தனை புஜங்கள் இருக்கிறார்கள். இவங்கெல்லாம் பாபாவுக்கு ரைட் ஹேண்டாக இருக்கிறார்கள். ரைட் ஹேண்டாகி செல்ல வேண்டும் என்கிறார். பாபாவினுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் என்று கூறினார். பிறகு பாபா கூறினார், திடீரென்று வருவதில்லை, இது பாபாவினுடைய அழைப்பிதழின் காரணத்தில்தான் வந்துள்ளார் என்றார். பாபா இந்த குழந்தை மூலமாக விசேஷமாக நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியுள்ளன என்று கூறினார். குப்த ரீதியில் நிறைய சேவைகள் செய்வதற்காக சகயோகியாக இருப்பார் என்றார். பிறகு பாபா அவரை பார்த்து புன்னகை செய்தார். பிறகு அவருடைய வரதான கரங்கள் அவருடைய நெற்றியிலே வைத்தார். அவருடைய வரதான கரங்கள் நெற்றியில் வைத்தவுடன் அவருடைய சரீரம் மிகவும் இஷ்ட தேவதை போல நாலாபுறமும் லைட்டு போல ஜொலிக்க ஆரம்பித்து விட்டது. அந்த லைட்டு ஒளியிலிருந்து வரதானங்கள் என்ற மலை போல் பொழிந்து கொண்டிருப்பது போல தென்பட்டன. இந்த குழந்தை இந்த பிராமண வாழ்க்கைக்குள் சதா வழங்கும் காரியத்தையே தான் செய்து வந்தார் என்று பாபா கூறினார். வள்ளலாகி தன்னுடைய அனுபவம் செய்வித்தார். ஸ்தூலமும் சூக்ஷ்மமும் ஒவ்வொரு விதத்திலும் பாபா வரதானங்களால் நிரப்பப்பட்டு அனைவருடைய நிரப்பிக் கொண்டிருந்தார். அன்பு மேலும் சுப பாவனை வழங்கக்கூடிய பாவனை இவருக்குள் நிறைந்திருந்தது. அநேக ஆசீர்வாதங்களை இவர் சேமிப்பு செய்தார். அவர் கஜானங்களை சேமித்தார்.
தட்டுகளை நிரப்பி நிரப்பி கொண்டு வந்தார். இதெல்லாம் என்ன என்று நான் கேட்டேன். பிறகு பாபா கூறினார், வேறு ஒன்றுமில்லை, ஒவ்வொரு குழந்தைகளுடைய சிநேகத்தினுடைய பாவனை பாபாவுக்கு சமானமாக ஒவ்வொரு குழந்தைகளும் இதைத்தான் கூறுகிறார்கள். சிநேகத்தினுடைய ரிட்டர்னா நாங்கள் என்ன கொடுப்பது என்று கேட்டார்கள். நிர்வேர்பாயுடன் அனைவரும் அந்த தட்டுகளை எடுத்துக்கொண்டு பாபா முன்னால் வந்தார்கள். இவர் அனைவரும் விசேஷ ரத்தினங்கள் ஆவார்கள். பாபாவினுடைய சேவையின் ரைட் ஹேண்டாக இருக்கிறார்கள் என்று கூறினேன். பிறகு மதுபன் நிவாசிகள், மற்ற சீனியர் சகோதரர்கள், சகோதரிகள், தாதிகள் தரப்பிலிருந்து இந்த தீபங்கள் ஏற்றி வைத்தார். இந்த போக எடுத்துக்கொண்டு வந்தேன் என்று சொன்னேன். பாபா போக் ஸ்வீகாரம் செய்வித்தார். பிறகு பாபா ஸ்வீகாரம் செய்வித்து இந்த பிராமண குழந்தைகளுக்கு நீங்கள் உங்கள் கரங்களால் ஊட்டி வையுங்கள் என்று சொன்னேன். ஒவ்வொருவருக்கும் முன்னாலும் அந்த போகு போய் சென்றது. பிறகு பாபா நிர்வேர்பாய்க்கு சொன்னார், நான் போகை ஸ்வீகாரம் செய்வித்து விட்டேன், இப்பொழுது நீங்கள் வரதானத்தை கொடுங்கள் என்று பாபா கூறினார். பாபா முன்னால் நான் வரதானம் கொடுப்பதா? இல்லை, நான் பாபா தான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். நல்லது, பாபா வரதானம் தருவார் என்று கூறினார். எப்படி இந்த குழந்தை ஒவ்வொரு சமயமும் பாப் தாதாவின் ஒவ்வொரு அறிவுரைகளையும் ஸ்ரீமத்தையும் பாலனை செய்து ஜி ஹாசூர் என்று கூறினார். பாப் தாதாவின் மனம் என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு அனைவருடைய உள்ளத்தையும் வென்றவரானார். அவ்வாறுதான் அனைத்து குழந்தைகளும் பாபா கூறும் ஒவ்வொரு வார்த்தையையும் ஆமோதித்து கொண்டு செல்ல வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய வாழ்க்கையில், பிராமண வாழ்க்கையில் திருப்தியாக இருந்து கொண்டு திருப்த மணியாகி மற்றவர்களையும் திருப்தியாக்கி திருப்தி என்ற வரதானங்களை கிரணங்களாக வழங்கி சதா அனைவரும் திருப்தியாக இருக்க வரதானம் தருகின்றார். திருப்த மணியாகி அனைவருக்கும் வரதானம் வழங்க வேண்டும் என்றார். முக்கியமாக எல்லாரும் அவருடைய சேவா சகயோகிகள் தான். அவர்களுடைய நினைவையும் வழங்கினார். பிறகு பாபா அவரை இமர்ஜ் செய்து சொன்னார், சேவை செய்வது பிடித்திருக்கிறது தானே என்று கேட்டார். சேவையின் மூலமா பாக்கியத்தையும் உருவாக்கி விட்டார். இவ்வளவு சமீபத்தில் இருந்து கொண்டு சேவை செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது கூட மிகப்பெரிய பாக்கியமாகும், பாக்கியத்தினுடைய அடையாளம் என்று கூறினார். பிறகு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கூறுங்கள், உள்ளுக்குள்ளிருந்து நிர்சங்கல்பமாக இருங்கள். பாபா உட்கார்ந்திருக்கார். பாபா அநேக விசேஷ காரியங்களை செய்வித்துக் கொண்டிருக்கிறார். அந்த விசேஷ காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் இடையிடையே குப்த ரீதியிலே ஒவ்வொரு காரியத்திலும் அனைவரும் சகயோகம் தருங்கள். புதிய ப்ரொஜெக்ட் ஆனாலும் சரி, சேவைக்கான விசேஷ பிளான் செய்தாலும் சரி, அதிலும் நீங்கள் சகயோகம் கொடுங்கள். அந்த காரியத்தை செய்விப்பதற்காக பாபா நிமித்தமாக டிராமா அனுசாரமாக வைத்திருக்கிறார். அந்த சகஜ ரீதியில் அந்த காரியங்கள் நடைபெற்று விடும். மேலும் பாபா வதனத்தில் சில குழந்தை தன்னிடத்தில் வைத்திருப்பார். பிறகு அனைத்து நிகழ்ச்சி காரியங்கள், எதிர்கால புதிய திட்டங்கள், அதை அறிவதற்காகவும் பிளானிங் செய்வதற்காகவும் அந்த அனுபவத்தையும் செய்விப்பார். பிறகு நேர்வேர்பாய்ஜி அனைவருக்கும் அன்பு நினைவுகளை தந்தார். அந்த ரூமாலை அசைத்து காட்டினார். பிறகு அதிலிருந்து கிரணங்கள் வெளிப்பட்டு கொண்டிருந்தன. சதா எப்பொழுதும் குழந்தைகள் லைட்டாக இருங்கள், எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், சதா லைட்டாக இருந்து கொண்டு பறந்து கொண்டே இருங்கள் என்று கூறினார். மற்றவர்களையும் பறக்க வையுங்கள் என்று கூறினார். மற்றவர் அனைவர்களுக்கும் அன்பு நினைவுகளையும் வழங்கினார். நான் அந்த அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வந்து விட்டேன். ஓம் சாந்தி.